ஓம் சாந்தி. கிரியேட்டிங் மிராக்கிள்ஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு நேற்றைய தொடர்ச்சியாக இன்று, அதுபோல் வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் A to Z 26 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நேற்று வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் அக்செப்டன்ஸ், பேலன்ஸ், கிரியேட்டிவிட்டி, டிஜிட்டல் டிடாக்ஸ், எக்ஸசைஸ், ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ், ஏற்றுக்கொள்ளுதல், சமநிலை, ஆக்கப்பூர்வமாக உருவாக்குதல், டிஜிட்டல் நஞ்சு, உடற்பயிற்சி, மறப்பது மற்றும் மன்னிப்பது. இன்றைக்கு கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வுடன் இருப்பது. வாழ்க்கையில் அதிசயங்கள் உருவாக்குவதற்கு நாம் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு சமயத்தில் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அது மனைவியாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், பாஸாக இருந்தாலும், எல்லாருக்குமே நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு நபருக்கு அதிகப்படியாக தலைவலி இருந்தது. அந்த தலைவலி பொறுக்க முடியாமல் ஒரு பேண்ட் எடுத்து தலையில் டைட்டாக கட்டிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு சன்னியாசி அங்கு செல்கின்றார், பார்க்கின்றார். அந்த நபரை பார்த்து இது போல் கேட்கின்றார், ஏன் இப்படி தலையில் பேண்டு கட்டியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த நபர் சொல்கிறாரு, எனக்கு அதிகப்படியாக தலைவலி, என் வயது 30. அப்போ சன்னியாசி கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி இது போல் தலைவலி இருந்ததா? அதுக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு இது போல் இருந்ததே இல்லை. அப்போது சன்னியாசி இந்த நபர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் என்னைக்காவது நன்றி உணர்வு என்ற கட்டை கட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த நபர் எனக்கு இது புரியல அப்படின்றத சொல்கிறாரு. பாருங்க, நீங்கள் இப்போ சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த சோகத்தை, உங்களுடைய வலியை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக தலையில் பேண்டை டைட்டாக கட்டியிருக்கீங்க. அதே போல் நீங்கள் குஷியாக இருந்தபோது நன்றி உணர்வு கொண்ட பேண்டை கட்டி கடவுள்கிட்ட நான் இப்போ குஷியாக இருக்கேன் அப்படின்றத காட்டியிருக்கீங்களான்னு கேட்டாராம். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும். கடவுளுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, யார் என்னை இழிவாக பேசினார்களோ, யார் என்னை குறையாக பேசினார்களோ, யார் என்னை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஆனால் இது போல அல்ல, யாரோ ஒருவர் என்னை ஏதோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டார்கள், அதனால் நான் துக்கமாக இருக்கின்றேன் என்று, யாரோ ஒருவர் சொன்னதினால் நான் 3 நாட்கள் பேசாமல் இருப்பது அதுபோல் இல்லை. யார் என்னை தூற்றினாலும், யார் என்னை அவமானப்படுத்தினாலும், ஒருபோதும் என்னுடைய சுபாவமானது பலகீனமாக ஆகக்கூடாது. சுபாவம் வலிமையாக இருக்க வேண்டும். அதனால் நாம் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஹேபிட்ஸ், பழக்கங்கள். பிரதர் அந்த சபையில் இது போல் கேட்குறாங்க, யாருக்கெல்லாம் எந்த ஒரு நல்ல பழக்கங்கள் இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் சில பழக்கங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி பழக்கங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது ஏதாவது நல்ல பழக்கங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதற்கு ஒரு நபர் இது போல் சொல்கிறாரு, புத்தகங்கள் படிப்பது. புத்தகங்கள் படிப்பது என்பது ஒரு மிக நல்ல பழக்கம். புத்தகங்கள் நல்ல நண்பனாக இருக்கும். ஆனால் இப்போ யாரும் அது போல் படிக்கிறதில்ல. அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம் வாழ்க்கையில் புதிய பழக்கங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் தினமும் மெடிடேஷன் செய்ய வேண்டும், மௌனத்தில் இருக்க வேண்டும், அந்த ஒரு ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும், சுயம் என்னுடன் உரையாடல் செய்ய வேண்டும்.
இதெல்லாம் ஒரு புதிய பழக்கங்கள், ஒரு புதிய ஆரோக்கியமான பழக்கங்களாக இருக்கின்றது. ஸோ வாழ்க்கையில் அதிசயம் ஏற்பட இந்த புதிய ஆரோக்கியமான பழக்கங்களை எனக்குள்ள கொண்டு வரணும். அடுத்ததாக இன்க்விசிட்டிவ்னஸ், அதாவது அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த ஒரு கியூரியாசிட்டி. ஒரு பெண்மணி, அவங்களுக்கு 75 வயசு ஆனது, அவங்க ஒரு புத்தகம் இது போல் எழுதியிருந்தாங்க, சென்ஸ் ஆஃப் வண்டர், அற்புதத்தின் உணர்வுகள். அவங்க திடீர்னு இது போல் உணர்ந்தாங்க, நான் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தவறுகின்றேன், மிஸ் செய்கின்றேன், ஆனால் அது எதுன்னு தெரியலன்னு அவங்க புதுமையாக வாழ ஆரம்பித்தாங்க. எப்படின்னாக்கா, ஒரு சின்ன வயது பையனை தேர்ந்தெடுத்தாங்க, 3 வயசு. அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணுதோ, என்னெல்லாம் தன் வாழ்க்கையில் அனுபவம் செய்யுதோ, அதே போல் தானும் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த குழந்தை சிரிச்சா இவங்க சிரிப்பாங்க, அந்த குழந்தை அழுதா இவங்களும் அழுவாங்க, அது முட்டி போட்டு போனா, நடந்தா, யோசிச்சா, எல்லாமே இவங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி, எதை பார்க்குதோ அது என்ன, எப்படி, ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆசை அதுக்குள்ளே இருந்தது. அதே போல் இவங்களும் அது போல் தெரிஞ்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகத்தை எழுதினாங்க. அவங்களுக்குள்ள தான் வாழ்ந்த ஒரு திருப்தி ஏற்பட்டது. ஸோ குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் நாம் அவங்க கேட்கும் போது பேசாமல் படி அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அது போல் இல்லாமல் அவங்க எதை விரும்புகிறாங்களோ, எதை கேட்குறாங்களோ அதை நாம் சொல்லித்தரணும். ஸோ வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஏற்படணும் அப்படின்னா எனக்குள்ள அந்த ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது ஏற்பட வேண்டும். அடுத்தது லெட்டர் ஜே, ஜேர்னி, பயணம். எல்லாருமே வெளியில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ள, நம் உள் உலகத்தில் அது போல ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவோ ஒரு இருள் சூழ்ந்த ஏரியாஸ் இருக்கு, சில விஷயங்கள் மறைந்து இருக்கு. எனக்குள்ள அந்த ஒரு பழி உணர்ச்சி, அந்த ஒரு வெறுப்பு, அந்த ஒரு காமம், இதெல்லாம் மறைந்து இருக்கு. ஸோ உள் பயணம் போகும்போது தான் எனக்கு நானே சமயம் எடுத்துக்கொண்டு அதனுள் சென்று நான் பார்க்கும்போது அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் அந்த ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ பிரதர் சொல்கிறாங்க, இந்த சமயத்தில் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு ஒரு 16 அல்லது 17 வயசு இருக்கும். அப்போது எங்கள் அப்பா என்னை டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் ஊர் பக்கம் சேவாகிராம் அப்படின்னு ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருந்தது. அந்த காலேஜில் எப்படின்னாக்கா, என்ட்ரன்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தவிர காந்திஜி அவர்களுடைய கொள்கைகள் பற்றி எழுதணும். ஸோ நான் எக்ஸ்பிரிமெண்டிங் த ட்ரூத் அப்படின்ற புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதுபோல் படிக்கும் போது எனக்குள்ள பல மாற்றங்கள் நடந்தது. ஸோ அது எப்படின்னாக்கா, 1 நாள், 2 நாள், 3 நாள் சென்று அதுக்கப்புறம் அந்த புக்கை படிக்க படிக்க எனக்குள்ள ஒரு ரியலைசேஷன், எனக்குள்ள ஒரு உணர்தல் தன்மை வந்தது. அதாவது ஒரு மௌனத்தில் நான் சென்றேன். எந்த மாதிரி மௌனம் அப்படின்னாக்கா, 6 மாதத்திற்கு இது சடனாக ஏற்பட்டது. எனக்குள்ள அந்த ஒரு சுயத்தின் உணரக்கூடிய தன்மை ஏற்பட்டது. அப்போ நான் யார், நான் எதற்காக வாழுகின்றேன், அதுபோல் ஆழ்ந்த மௌனத்தில் எனக்கு இது போன்ற கேள்விகள் தோன்ற ஆரம்பித்தது. நான் வாழ்க்கையில் எது போல் செய்யணும், எப்படி வாழணும், யாருக்காக வாழணும், இது போன்ற சிந்தனைகள் அந்த மௌனத்தில் எனக்கு ஒரு பதில் கிடைச்சது. இந்த வயசில் என்னுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை, உலகளாவிய வாழ்க்கையாக இருக்காது. நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், இந்த முழு உலகத்திற்காக வாழ வேண்டும், முழு உலகத்தின் நன்மைக்காக வாழ வேண்டும், விகாரமற்ற உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்வு எனக்குள்ளே ஏற்பட்டது.
ஸோ அந்த மாதிரி உயர்ந்ததிலும் உயர்ந்த எண்ணங்கள் அந்த மௌனமான காலகட்டத்தில் எனக்குள்ள தோன்றியது. ஸோ நான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன், மெடிக்கல் ஸ்டடி ஆரம்பித்தேன். ஆனால் கூடவே இந்த ஆன்மீக படிப்பும் எனக்குள்ள கூடவே இருந்தது. ஸோ ஒரு புறம் எம்பிபிஎஸ் இழுத்தது, மறுபுறம் ஆன்மீக தேடலும் என்னை இழுத்தது. திருப்பியும் நான் மீண்டும் சைலன்ஸ்க்கு சென்றேன். அது ஒரு கொஞ்ச நாளுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் 3வது முறையும் நான் சைலன்ஸ்க்கு சென்றேன். எனக்குள்ள அந்த தேடல் இருந்துகிட்டே இருந்தது. நான் எம்பிபிஎஸ் முடித்த பின்பும் பல இடங்களுக்கு சென்று பல தர்மத்தின் வழிகளை கற்றுக்கொண்டு பல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை மேற்கொண்டு எனக்குள்ள அந்த ஒரு தேடல், இந்த உண்மையான தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போதான் எனக்கு இந்த மவுண்ட் அபுக்கு வரக்கூடிய சமயம் ஏற்பட்டது. அங்கு சென்று பார்த்தபோது என்னை போலே சுயத்தை உணரக்கூடிய தன்மையில் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எனக்குள்ள அந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டது. அந்த ஆன்மீகத்தன்மை எனக்குள்ள புலன்பட்டது. எனக்குள்ள அந்த ஒரு அமைதி என் மனம் அமைதியாக ஆகிவிட்டது. ஸோ அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்பட்டது. ஸோ பயணம் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது நம் வாழ்க்கையில். அது போன்ற அதிசயம் ஏற்பட. அடுத்ததாக லெட்டர் கே. கீப் யோர் செல்ஃப் பிஸி. உங்களை நீங்கள் அதுபோல் பிஸியாக வைத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று படிங்க, ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க, வாக்கிங் போங்க, புதிய மொழிகளை கற்றுக்கோங்க, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தனக்குத்தானே பிஸியாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது எல். லவ் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே நேசியுங்கள். இது இங்கிலீஷில் இப்படி ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ஃப்ளை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவ் யோர் செல்ஃப். முதலில் உங்களை நீங்கள் நேசியுங்கள். ஸோ எனக்கு நானே நான் நேசிக்கின்றேனா, அல்லது எனக்கு நானே இழிவாக குறையாக உணர்கின்றேனா, இதை நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். அடுத்த லெட்டர் எம். மோட்டிவேட் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே மோட்டிவேட் செய்து கொள்ள வேண்டும், உயர்த்தி கொள்ள வேண்டும். ஸோ ஒவ்வொரு முறையும் நான் விழும்போது விழுவது பெருசல்ல, மீண்டும் எழுவது தான் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. ஸோ எப்பெல்லாம் விழுகின்றேனோ அப்பெல்லாம் நானே எழுந்திருக்க வேண்டும். ஸோ மகிமை எதில் இருக்குன்னா உயர்வதில் அல்ல, நாம் விழும்போது மீண்டும் எழுந்திருப்பதில் தான் மகிமை என்பதே இருக்கின்றது. ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஃபெயில்யூஸை அவர் சந்தித்தார் அவருடைய வாழ்க்கையில். பல இழப்புகள், அவங்க அம்மாவை இழந்தார், அண்ட் அவர் எந்த காங்கிரஸ் பார்ட்டியில் சேர்ந்தாரோ அதில் ஒரு ஃபெயிலியரை கண்டார். ஆனால் கடைசியில் அவருடைய முயற்சி, விடாமுயற்சி, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக, அதாவது 16வது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அப்போ அவருக்குள்ளே இருந்த விசேஷத்தன்மை என்னவாக இருந்தது என்றால், அவர் ஒருபோதும் தன்னுடைய தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஸோ அது போல் சுயம் அவரே மோட்டிவேட் பண்ணி கொண்டார். அதனால் புத்தகங்கள் படிப்பது, நல்ல சகவாசத்தில் இருப்பது, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உருவாக்கும். அடுத்தது லெட்டர் என். நேச்சர், இயற்கை. எத்தனை பேருக்கு இயற்கையோடு இருப்பது பிடிக்கும்? எத்தனை பேர் இயற்கையை நேசிக்கிறீங்க அப்படின்னு பிரதர் ஆடியன்ஸை கேட்குறாங்க. பிறகு இது போல் சொல்கிறாங்க, தனிமையில் செல்லுங்க, அமைதியாக ஒரு இடத்துல உட்கார், கடலின் அலைகளை பாருங்க, பட்சிகளின் சப்தத்தை கேளுங்க. ஒரு ஜெர்மன் ஃபிலோசஃபர் இருந்தார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காட்டில் போய் இயற்கையோடு ஒன்றி அவர் ஏகாந்தத்தில் இருந்தார். அப்போது அந்த வழியாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. மிஸ்டர் ரெக்கார்ட் தனியாக இருக்கார், நம்ம போய் ஒரு கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க.
அப்போ அவங்க கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருந்தீங்க, உங்களுக்காக ஒரு நல்ல கம்பெனி கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் வந்த பிறகு தான் நான் அந்த ஒரு சுகத்தையே தொலைத்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி ஏகாந்தத்தில் இருந்து நம்ம பழகணும். சுயம் எனக்கு நானே அந்த ஒரு சகவாசத்தில் இருக்க வேண்டும். இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை உணரணும், இயற்கைக்கு அருகாமையில் செல்ல வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி எதில் இருக்கும் அப்படின்னாக்கா மௌனத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இயற்கையோடு ஒன்றி இருக்கும்போது நமக்குள்ள அந்த ஒரு மௌனம் நிலவும். அடுத்தது அப்சர்வ் சைலன்ஸ், மௌனத்தை கடைப்பிடிப்பது. ஸோ அந்த ஒரு தனிமை, ஏகாந்தத்தில் செல்ல வேண்டும். 3 வகையான சைலன்ஸில் நான் சென்றேன். முதல் சைலன்ஸ் ஒரு 6 மாதம் இருந்தது. அடுத்த சைலன்ஸ் சில நாட்களுக்கு இருந்தது. 3வது சைலன்ஸ் 3 மாதங்கள் நீடித்தது. ஸோ நான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நின்றுட்டுருக்கேன்னா அதற்கு காரணம் அந்த மௌனம்தான். அந்த அமைதியின் சக்தி, அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நான் டோட்டலாக உலகளாவிய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு என்னுள் இருந்தேன். ஸோ அது போன்ற சக்தி இன்னும் எனக்கு செயல்பட்டுட்டு தான் இருக்குது, உதவிகரமாக இருக்குது. அடுத்தது லெட்டர் பி, பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனைகள். எவ்வளோதான் மோசமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் அந்த மோசமான விஷயங்களில் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒளிந்தே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம கேட்ச் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு சிக்னல் நமக்கு தெரியும். மோசத்திலும் மோசமான விஷயம் நடந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் மறைந்தே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.